Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 51:17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தர் அண்டை வரும்போது கர்த்தருடைய உள்ளம் உருகுகிறது. அவர் அன்போடு நம்மை அரவணைக்க தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். ஒருவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், கொடிய பல குற்றங்களை செய்திருந்தாலும், நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் தன் பாவங்களுக்காக கதறி அழும்போது கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் கரம் அவனை தொட்டு கழுவி சுத்திகரிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். சிந்தித்து பாருங்கள். ஒரு பொற்கட்டியை சுரங்கத்திலிருந்து பெயர்த்து எடுக்கிறார்கள். முதலில் அதை அடித்து நொறுக்குகிறார்கள். அதற்கு பிறகு உலையிலே வைத்து காய்ச்சுகிறார்கள். நொறுக்கப்பட்ட அந்த கட்டியின் துகள்கள் பின்பு அழகிய ஆபரணங்களாக மாறிவிடுகின்றன. பிரியமானவர்களே, சோதனை உங்களை நொறுக்கும் போது நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். யோபு பக்தனின் வாழ்க்கை எவ்வளவு அருமையான முன்மாதிரி என்பதை பாருங்கள். அவர் எத்தனை பாடுகளின் வழியாக கடந்து சென்று நொறுக்கப்பட்ட அனுபவத்தில் இருந்தார். அத்தனையும் அவருடைய ஆசீர்வாதமாய் மாறியதல்லவா? ரோஜா மலரை பாருங்கள். அதிலிருந்து வாசனை தைலம் எடுப்பதற்காக அதை கசக்கி பிழிகிறார்கள். எவ்வளவு பிழிகிறார்களோ அவ்வளவு அது வாசனை தைலத்தை தருகிறது. நீங்கள் கர்த்தருக்கென்று நற்கந்தமாக அற்புதமாக வாசனை வீசும்படி கர்த்தர் நடத்தும் பாதையில் மகிழ்ச்சியோடு நடப்பீர்களா? அப்பொழுது நீங்கள் உங்களுக்காக வாழாமல் கர்த்தருக்கென்று பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களாவீர்கள். அன்றைக்கு மரியாள் நவதைலத்தை கொண்டு வந்தால் அந்த தைலம் குப்பியினுள் அடங்கியிருக்கிற வரையிலும் வாசனை வீசவில்லை. ஆனால் அது உடைக்கப்பட்டு கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றப்பட்ட போதோ அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தின் வாசனையால் பரிமளித்தது. அதை போலவே உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து வருகிற கண்ணீரானது கிறிஸ்துவின் பாதத்தை நனைக்கிறது என்றால் அந்த வாசனை பரலோகம் முழுவதிலும் பரிமள தைலத்தை பார்க்கிலும் விசேஷமுள்ள வாசனையாய் நிரம்பியிருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் ஜெபஜீவியம் எப்படி இருக்கிறது? நறுங்குண்ட உள்ளத்திலிருந்து ஊக்கமான ஜெபம் பரலோகத்தை நோக்கி ஏறெடுக்கப்படுகிறதா? இயேசு தன் கைகளில் அப்பத்தை எடுத்த போது அதை பிட்டார். பிற்கப்பட்டு உடைக்கப்பட்ட அந்த அப்பமானது சீஷர்களுக்கு பரிமாறப்பட்டது. பிற்கப்பட்ட அப்பமானது கிறிஸ்து சிலுவையிலே நொறுக்கப்படுவதற்கு நிழலாட்டமாய் இருந்தது. சீஷர்கள் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதை கண்டார்கள். அவருடைய சரீரம் தும்புதும்பாக கிழிக்கப்பட்டது. அவர் தன் சரீரத்தை முழுவதுமாக சவுக்கடிகளுக்கும் ஆணிகள் கடாவப்படுவதற்கும் முள்முடிக்கும் ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்கிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பொதுவாக எல்லோருமே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாடுவார்கள். ஆடல்
பாடல்களோடு உற்சாகமாயிருப்பதை விரும்புவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை தர வேண்டுமென்றால் நாம் நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கும் பொழுது தேவனை துதிக்கிறோம், அவரில் மகிழ்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு எதிராயிருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறோமா? அன்றைக்கு ஆபக்கூக் செய்த தீர்மானம் என்ன? அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் நற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நஷ்டங்களும் கஷ்டங்களும் வரும்பொழுது துதிப்பது கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் யார் யார் தங்களுக்கு முன்பாக இருக்கிற தீமைகளை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார் என்கிற விசுவாசமுடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை யார் யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். கஷ்டமான சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படி நேரம் எடுத்து கடினமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அது அந்தகார வல்லமைகளை உடைத்து தேவனுடைய வெளிச்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். விசுவாசத்தை உறுதிப்படுத்தி மெய் சமாதானத்தை தரும். அன்னாளுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தன. அவளுக்கு குழந்தை இல்லாததினால் மலடி என்று அவளது சக்களத்தி பரிகாசம் செய்தாள். அவளுடைய வாழ்க்கையில் தீபம் ஏற்றப்பட வேண்டுமானால் நொறுங்குண்ட இருதயத்தோடு மனம் கசந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அவள் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் புறக்கணித்து தள்ளிவிடவில்லை. அசட்டை செய்து கடந்து போய் விடவில்லை. ஆசீர்வாதமான சாமுவேலை தந்தருளினார். பிரியமானவர்களே, நீங்கள் நறுங்குண்டு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபையின் கரம் உங்களை அரவணைப்பதை காண்பீர்கள். அன்பின் கரம் உங்களை தேற்றுவதை அறிந்து கொள்வீர்கள். சாதாரண நிலைமையில் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடங்களை பார்க்கிலும் சோதனையும் போராட்டமும் நிறைந்த சூழ்நிலையில் மிக மிக மேன்மையான ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறான். அவன் நெருக்கப்படும் பொழுது அவனுக்குள் இருந்து தான் என்ற அகந்தை அகற்றப்பட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்பதை உணர்கிறான். தாவீது ராஜாவுக்கு பல உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள் வந்தது. முதலில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த நாளிலும் கூட மெய் மனம் திரும்புதலுடனும் நொறுங்குண்ட இருதயத்துடனும் மண்டை நான் கிட்டி சேர்வேனாக. வெறும் சடங்குகளை அனுசரித்து தயவை பெற்றுக்கொள்ளலாம் என்று என்னை வஞ்சித்து கொள்ளாமல் தாழ்மையுடன் உமக்கு கீழ்ப்படிய உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.